இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் மனிதர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் பைபிள்ல இருந்து உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். பாருங்கள், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 12, 13 நீங்கள் வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நாம் தேவனாலே பிறந்தவர்கள், அதாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த உலகத்தில் பிறக்கிற மனிதர்கள் எல்லாருமே புருஷன் மனைவி மூலமாக இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது பிறப்பார்கள். அதாவது அவர்களுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் இருக்கும். ஆனால் தேவனால் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் பைபிள் சொல்லுது, நாம் தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னா ஆத்மாவும் சரீரம் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் ஆவியிலே நாம் புதிதாக சிருஷ்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் கிடையாது, நாம் அதுக்கும்